Hi friends, welcome to Vintage சமையல். இன்னைக்கு செய்து காட்ட போறது கடலை மிட்டாய். இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடியது. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் வறுத்த வேர்க்கடலை பருப்பு, பனவெல்லம், இதே ஈக்குவலா பனவெல்லம். அவ்வளவுதான், இந்த ரெண்டே சாமான் தான். அந்த கடலை பருப்பை ஜாரில் போட்டு இந்த அளவுக்கு ரவை மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். பனவெல்லத்தை கடாயில் போடணும். போட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விடணும். தண்ணி விட்டு அடுப்பை சிம்மிலேயே வைக்கணும். பனவெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் அதை வடிகட்டணும். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ அதை வடிகட்டணும். இதை வடிகட்டிட்டு திரும்ப பாகு வைக்கணும். வடிகட்டியாச்சு. வடிகட்டினதை பாகு எடுக்கணும். வடிகட்டினதை அந்த கடாயில் விட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டு கிளறணும் பாகு எடுக்கிறதுக்காக. அடுப்பை சிம்மிலேயே வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும். பாகு வந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒரு ட்ராப் தண்ணியில் விட்டு இப்போ உருண்டை பாகு வந்துருச்சு. இதுக்கு பேர் உருண்டை பாகு. இன்னும் கொஞ்சம் இருக்கணும். டங்குன்னு சத்தம் கேட்கணும். இப்படி போட்டோம்னா டங்குன்னு சத்தம் கேட்கணும். அந்த அளவு வரணும். இன்னும் கொஞ்சம் இருக்கணும். கைவிடாமல் கிளறணும். அடுப்பும் சிம்மிலேயே இருக்கணும். இல்லைன்னா பாகு கருகிடும். பாகு கருகாமல் பார்த்துக்கணும். இப்போ மறுபடியும் விட்டுறேன். இதான், இந்த பாகு சரியாயிடுச்சு. இப்போ ஏலப்பொடி கொஞ்சம் போட்டு அந்த ஜாரில் அரைச்சதை போடணும். எல்லா பக்கமும் நல்லா கிளறியாச்சு. இப்போ ஒரு நெய் தடவிய தட்டில் கொட்டணும். கொட்டி ஒரு ஸ்பூனால் அழுத்தி விடணும். இப்படி முழு பருப்பாகவும் இதே அளவு தான். வறுத்த பருப்பும் வெல்லமும்
ஒரே ஈக்குவலாகவே போட்டு முழு பருப்பாகவும் போட்டு செய்யலாம். இதனால் எல்லாம் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக நான் ரவை மாதிரியே அரைச்சேன். கொஞ்சம் சூடு இருக்கிறப்பவே கொஞ்சம் வில்ல போடணும். வில்ல போட்டாச்சு. நல்லா சூடு ஆறணும். சூடாடினா நல்லா படக்குன்னு நல்லா உடையும். இது பனை வெல்லத்தில் செஞ்சது. அதே ரேஷியோவில் வெல்லத்தில் செஞ்சு பாலாக செஞ்சுருக்கேன். ரெண்டும் சேம், இது சமளவு தான். பனை வெல்லத்தில் செஞ்சால் இது போல் இருக்கும், வெல்லத்தில் செஞ்சால் இது போல் இருக்கும். இப்போ சுவையான பனை வெல்லத்தில் செஞ்ச கடலை மிட்டாய் தயார்.